வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, மு பீம் செயலியில் பாதுகாப்பாக பணம் அனுப்ப புதிய வசதிகள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது பிம் அப்படிங்கிற இந்த செயலி 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த செயலிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம யுபிஐ ஐடிய யூஸ் பண்ணி நம்ம மனி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுல நெறைய சிறப்பம்சங்கள்லாம் இருந்துச்சு. லைக் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபேமிலி மோட் அப்படிங்கிற ஒரு வசதி இருக்கு. அதுல நம்ப குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். குடும்ப செலவுகள் என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறத கண்காணிச்சுக்கலாம். அதே மாதிரி தேவையில்லாத செலவுகள நம்ம என்ன பண்ண முடியும்? அத வந்து தவிர்க்கவும் முடியும். அதே மாரி நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிடலாம். அந்த குழுவுல என்ன பண்ணலாம்? இந்த வாடகைய ஷேர் பண்றது, வெளிய போய் சாப்பிடுறப்ப அத ஷேர் பண்ணிக்கிறது, அந்த மாரியான சேவைகள்லாம் இருக்கு. அது Google Payலயும் இருக்குன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த மாரியான வசதிகள்லாம் இந்த செயலியில வந்து இருக்கு. ஸோ முன்னாடிலாம் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ப யுபிஐ நம்பர போட்டு தான் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். ஆனா இப்ப புதுசா என்ன ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முக அடையாளம், கைரேகை அத பேஸ் பண்ணி கூட நம்ம டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு அப்டேட்ட கொண்டு வரப்போறாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வேதியியலுக்கான நோபல் பரிச பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ வேதியியலுக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது கரிம உலோக கட்டமைப்பு அப்படிங்கிற அந்த ஒரு கண்டுபிடிப்புக்காக வழங்கப்பட்டுச்சு. சரிங்களா? யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுசுமு கிட்டகாவா, ரிச்சர்ட் ராப்சன், அடுத்தது ஒமர் யாகி அப்படிங்கிற இந்த 3 பேருக்கும் இந்த விருது பகிர்ந்து வழங்கப்பட்டுச்சு. ஸோ இவங்களுடைய கண்டுபிடிப்பு தான் இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோக கரிம கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தண்ணி சிந்திருச்சு அப்படின்னா, நம்ம ஸ்பாஞ்ச வச்சு அத துடைக்கிறோம். துடைக்கிறப்ப என்ன ஆகுது? ஸ்பாஞ்ச் வந்து அந்த தண்ணி எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சிக்குது இல்லையா? அதே மாதிரி அ வெளிமண்டலத்தில இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, தண்ணீல இருக்கக்கூடிய பிஎஃப்ஏஎஸ் அதாவது இந்த நச்சு பொருட்கள் இதெல்லாம். பாலிஃப்ளூரோ ஆல்கைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸஸ் எல்லாம் இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது நமக்கு உறிஞ்சிரும். சரிங்களா? அந்த ஒரு கண்டுபிடிப்புக்காக தான் இவங்களுக்கு இந்த ஒரு நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்பாஞ்ச்ல வந்து மைன்யூட் போர்ஸ் வந்து இருக்கும். அந்த போர்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏரு அ வெளிய அனுப்பிட்டு, உள்ள வந்து அந்த தண்ணீய வந்து உறிஞ்சிக்கும். அதே மாரி தான் இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லயும் வந்து மைன்யூட்டான போர்ஸ் வந்து இருக்கும். அந்த மைன்யூட்டான போர்ஸ பயன்படுத்தி நம்ம கார்பன் டை ஆக்சைடு இந்த மாரியான அன் அ ஹார்ம்ஃபுல் திங்ஸ் எல்லாத்தையுமே நம்மனால அப்சர்வ் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன், 1 ஆக்ஸிஜன் சேர்ந்தா நமக்கு எப்படி வாட்டர் மாலிக்யூல் வந்து உருவாகுது. அதே மாரி தான் இந்த உலோக அயனிகளையும் தேவையான அளவுக்கு கரிம மூலக்கூறுகளையும் நம்ம பயன்படுத்தி, இந்த உலோக கரிம மூலக்கூறு அப்படிங்கிறத நம்மளால உருவாக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த இதுல வந்து நமக்கு போரஸான விஷயங்கள் இருக்கும். அதனால வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி பரப்பளவு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஒரு வெள்ளம் இருக்கு. அந்த வெள்ளத்த நம்ம தண்ணீல போட்டு கரைக்கணும் அப்டின்னா, அது என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா உடைச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க. அப்பதான் சீக்கிரமா கரைஞ்சு போகும். ஏன்னா, ஒரே வெள்ள கட்டிய எடுத்து அப்படியே போடுறப்ப என்ன ஆகும்னா, அதோட அந்த ரியாக்டன்ட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். அந்த வாட்டரோட டச் ஆயிருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். அது மட்டும் தான் கரைஞ்சுட்டே வரும். அப்படியே லேயர் பை லேயரா கரைஞ்சுட்டே வரும். ஆனா, அந்த வெள்ளத்த உடைச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்றப்ப என்ன ஆகும்னா, அந்த ரியாக்டன்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது அதிகமாகும். அதே மாரி தான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்லயும் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்கிறப்ப, நமக்கு இந்த உலோக கரிம கட்டமைப்ப வந்து நெறையா ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்குகளாக நம்மனால உருவாக்க முடியும். அதுவுமே இதனுடைய ஒரு சிறப்பம்சமாக இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த கண்டுபிடிப்புகள முதல்ல தொடங்குறவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரிச்சர்ட் ராப்சன் வந்து என்ன பண்றாருன்னா, காப்பர் அயனிகள் இருக்கு இல்லையா? அத கார்பன் அடிப்படையிலான சேர்மங்களோட பிணைக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைர மூலக்கூறுகள் மாரி இந்த டைமண்ட் ஷேப்ல வந்து ஒரு விஷயம் உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். சரிங்களா? ஸோ ஒரு அந்த நான்முக வடிவமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஷேப்ல வந்து நமக்கு உருவாகுது. ஸோ
இவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வைரத்த பேஸ் பண்ண அந்த டைமண்ட பேஸ் பண்ண ஒரு ஷேப்பா இருந்தாலுமே, டைமண்ட் அப்படிங்கிறது ஒரு ஹார்டஸ்ட்டான சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதுல வந்து எந்த ஒரு இதுவுமே என்டர் ஆக முடியாது. ஆனா, இவரு உருவாக்குன அந்த ஒரு ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போரஸான விஷயங்கள்லாம் இருக்கு. அதன் மூலியமா இவரு தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? ஒரு அ ஒரு நியூ ஃபீல்டுக்கே வந்து ஒரு ஃபவுண்டேஷன வந்து கொண்டு வராரு. இந்த உலோக கரிம கட்டமைப்பு அப்படிங்கிறத உருவாக்குறதுல தான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, புதிய புதிய உலோகங்களையும், கரிமங்களையும் பயன்படுத்தி நெறைய வடிவங்கள வந்து கொண்டு வராங்க. மீத்தேன், நைட்ரஜன், ஆக்ஸிஜன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உறிஞ்சக்கூடிய வகையில திறன் கொண்ட பொருட்கள வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸ வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அதுல முக்கியமா பண்ணவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உமர் யாகி. ஓகேங்களா? உமர் யாகி வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு MO5 மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் 5 அப்படிங்கிறது ரொம்ப இதிலேயே வந்து ஒரு வெல் டெக்னிக்கலி டெவலப்டு மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க். ஸோ அத உருவாக்குனது யாருன்னா இவரு தான். ஓகேங்களா? இவர் வந்து துத்தநாக ஆக்சைடு வேதிப்பொருட்கள வந்து உலோக மூலக்கூற்ற பென்சா பென்செனடிக் கார்பாக்சிலேட் அப்படிங்கிற இந்த மூலக்கூறுகளோட பிணைத்து MO5 அப்படிங்கிறது 1999ல உருவாக்குறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த MO5 யோட சிறப்பம்சம் என்னன்னா, ஹைட்ரஜன சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு தன்மைய கொண்டது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஏத்த அளவுக்கு இந்த ஹைட்ரஜன சேமிச்சு வைக்க முடியும். இது வந்து இப்போ ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திங்கா இருக்கு. கிரீன் ஹைட்ரஜன்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அப்ப இதுக்கு வந்து இதெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மத்தபடி பார்த்தீங்கன்னா, இதோட முக்கியமான பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது தான். அப்ப இத பயன்படுத்தி இந்த உலோக கரிம கட்டமைப்ப பயன்படுத்தி நம்மனால கிரீன் ஹவுஸ் கேஸஸ ட்ராப் பண்ணி வைக்க முடியும். ஹார்ம்ஃபுல் கேஸஸ ட்ராப் பண்ணி வைக்க முடியும். பிஎஃப்ஏஎஸ ட்ராப் பண்ணி வைக்க முடியும். இந்த மாரியான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாரி ஹைட்ரஜன ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால ஒரு ஸ்டோரேஜ் ஹைட்ரஜன் ஃபியூல ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பையும் இது குடுக்குது. அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த வருஷம் இவங்களுக்கு இந்த வேதியியலுக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.